அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல், வெல்கம் டு ரிஃபயர்ஸ் டைரி. மசால் வடை, இதை கடலை வடைன்னு சொல்லலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு நான் 1 கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பருப்பு எடுத்து கையில் வச்சு இப்படி அமுக்கணுன்னா இந்த மாதிரி உடையணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த பருப்பில் இருந்த நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். மசால் வடையில் அங்கங்கே பருப்பு முழுசாக இருந்ததுன்னா கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இதை எடுத்து வைக்கிறேன். இப்போது வடை பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா, 1 இன்ச்சில் 1 பீஸ் இஞ்சி, 3 பல்லு பூண்டு, 10லேருந்து 15 இலை கறிவேப்பிலை, 1/2 இன்ச் சைஸில் 1 பீஸ் பட்டை, 1 பீஸ் கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு. இந்த பொருள் எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு எல்லாம் சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதுனால அப்படியே சேர்த்துக்கலாம். பெரிய பீஸாக இருந்தால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாயை 2ஆக பிச்சு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 இன்ச் பட்டை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் காமிச்சிருக்கிறது 1 இன்ச் பட்டை. எங்களுக்கு பட்டை ஃப்ளேவர் அதிகமாக வேணுன்றதுக்காக அப்படி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் பெரிய ஜார் எடுத்துருக்கிறதுனால எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டேன். நீங்கள் சின்ன ஜார் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 பேட்சாக கூட அரைச்சிக்கலாம். ஒரு பவுலில் அரைச்சிருக்க வடை மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கொரப்பாக தான் அரைக்கணும். ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடக்கூடாது. இந்த வடை மாவு கூட இன்னும் கொஞ்சம் பொருட்கள் ஆட் பண்ணணும். அது என்னென்னா, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுவும் சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஒரு 5-6 கறிவேப்பிலை இலை, அதையும் சின்னதாக கட் பண்ணிக்கணும். 2 பச்சை மிளகா, அதையும் சின்னதாக கட் பண்ணிக்கணும். இப்போது இந்த மாவில் தேவையான அளவு உப்பு, கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகா, இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே தனியாக எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்றா பைண்ட் ஆகி வர அளவுக்கு நல்லா கை வச்சு பிசைஞ்சு விடணும். இந்த அளவு எல்லாம் ஒன்றா கலந்து வந்ததுக்கப்புறம் கையில் ஒரு சின்ன பால் உருட்டி பார்க்கணும். இந்த மாதிரி பிடிக்க வந்துச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது கையில் உங்களுக்கு என்ன வேணும்னா எண்ணெய் தடவிக்கலாம், இல்லைனா லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன உருண்டையாக உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி விரிஞ்சு வரும். சைட்லலாம் கிராக்காக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்படி பிடிக்கும்னா அப்படி போட்டுக்கலாம், இல்லைனா அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த கைக்கு மாற்றினீங்கன்னா இந்த மாதிரி வடை ஷேப் கிடச்சிரும். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகி இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் ஷேப் பண்ணி வச்சுருக்க வடையை சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு வடை மட்டும் போட்டு பாருங்கள், மாவு எதுவும் பிரிஞ்சு வருதா இல்லையா அப்படின்றத பார்க்குறதுக்கு. கரெக்டாக வந்துருச்சுன்னா மற்ற எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மசால் வடை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். உள்ளேயும் நல்லா வேகணும், அதே மாதிரி வெளியேயும் நல்ல கலர் மாறி வரணும். அப்பப்போ 2 சைடும் மாற்றி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாயிடக்கூடாது. இது ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் மிதமான சூட்லேயே தான் இருக்கணும். வடை இந்தளவு நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இதே மாதிரியே மற்ற எல்லா வடைங்களையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். டயட்லலாம் இருக்கீங்கன்னா சன்னா தால் ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். டீப் ஃப்ரை பண்ணாமல் ஏர் ஃப்ரையர்லேயோ இல்லை ஓவன்லேயோ வச்சு சாப்பிட்டுக்கலாம்.
ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரிஃபைஸ் டைரிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.